அக்கா இங்கே தான் லக்கேஜ் வரும், உங்கள் லக்கேஜ் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்படியாம்மா? சரி. அக்கா உங்கள் லக்கேஜான்னு பார்த்து எடுத்துக்கோங்க, வேற யாருதாவது எடுத்துடக்கூடாது. அப்புறமா இன்னொன்று, உங்கள் லக்கேஜ் ஏதாவது கிடைக்கலன்னா சொல்லுங்கள் என்கிட்ட. ஓகே ராணி. நீங்கள் சூட் கேஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? நாங்கள் சூட் கேஸ்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், லக்கேஜ் பேக்லேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்மா. அப்படிங்களா? சரி சரி. எல்லார் லக்கேஜும் இங்கே தான் வருமா? ஆமாக்கா, எல்லாரும் இங்கே தான் வரும். எல்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்க. ஓ அப்படியா? ஆமாக்கா. சரி, லக்கேஜ் எல்லாம் எடுத்துருங்க சீக்கிரமாக. எடுத்து முடிச்ச உடனே நம்ம பஸ்ஸில் ஏறி கிளம்பலாங்க்கா நம்ம ரூமுக்கு. ரூமெல்லாம் புக் பண்ணிட்டீங்களா ராணி? அதெல்லாம் எப்பயோ புக் பண்ணியாச்சுக்கா. ரங்கம்மா, நம்ம ஊரில் கூட இதே மாதிரி பஸ்ஸில் தானே வந்தோம். ஆமாம் புட்மல்லு, உனக்கு ஞாபகம் இருக்கே, பரவாயில்ல. அதெல்லாம் எப்படி ஞாபகம் இல்லாமல் போகும்? என்ன ஒரு வாரம் ஆச்சா நம்ம ஏறி? இல்லைம்மா. ராணி அக்கா ரூம் கிட்ட தானே இருக்கு? ஆமாம்மா, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். கிட்ட தான் புக் பண்ணியிருக்கோம் ரூமு. ஓ சரிக்கா. சரி, எல்லாருக்கும் பசிக்குதா? ஆமாம்மா, பசிக்குது. சரி, ரூம் போன உடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுங்க, நம்ம சாப்பிட போகலாம். எங்கம்மா வரணும்? கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குக்கா, அங்கே வந்து பஃபேல நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு புக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நான் உங்களுக்கு காட்டுறேன் போகும்போது, ரூமுக்கு போகும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, ரெஃப்ரெஷ் ஆகி அங்கே வந்துருங்கன்றேன். சரி ராணி. உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது வேணும்னா கேளுங்க, நம்மளே செஞ்சுக்கலாம். இல்லைனா நீங்களே செஞ்சுக்கோங்க. காஃபி தூள் எல்லாம் நான் கொடுக்குற காஃபி தூள், சர்க்கரை அங்கே கெட்டல் வச்சுருப்பாங்க, அதில் செஞ்சுக்கணும். ஆனால் பால் பொடியில் தான் செய்ய முடியும், தண்ணி ஊற்றி செஞ்சுக்கோங்க. சரிம்மா. ரூம் எவ்வளோ நல்லா இருக்கிற நீ வானே, செம்மையாக இருக்கே. நல்ல இடத்துல புக் பண்ணியிருக்கீங்க போங்க. நம்ம ஊர்க்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க இல்லைங்களாமா, அதனால ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு புக் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க 60,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த காசுக்கு வர்த்தாக இருக்கணும் இல்லைங்களா? ஆமாம் ராணிமா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆமாம், இந்த பிள்ளைங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? இந்த ஹோட்டல் பக்கத்தில் ஒரு பீச் இருக்குமா, நம்ம பால்கனியில் பார்த்தாலே தெரியும். அதனால இந்த பிள்ளைங்க அவங்க தாத்தாவை கூப்பிட்டு போய் பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. ஓ, நம்ம பால்கனியில் இருந்து பார்த்தாலே அந்த பீச் தெரியுமா? தெரியுமா. சோஃபா, டிவி, பால்கனி, பாத்ரூம், ரூமு எல்லாமே செம்மையாக இருக்கே. ராணிமானே சூப்பரான ரூம் புக் பண்ணியிருக்கீங்கம்மா. இந்த ரூமில் பாரு, அந்த ரைட் எவ்வளோ செம்மையாக இருக்குது. அந்த வாலில் போட்ட அந்த டிசைனும் செம்மையாக இருக்கே. அது மட்டும் இல்லாமல் பால்கனியிலேருந்து பார்த்தாலே பீச் தெரியும்னு சொல்கிறீங்க. செம்ம தான். ஆமாம்மா, செம்ம ஜாலியாக இருக்கலாம் விடுங்க. ஆமாம்மா, இவ்வளோ அழகான ரூம் புக் பண்ணிட்டு இங்கே நம்ம ஜாலியாக இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க, அதெல்லாம் பார்த்தா எவ்வளோ ஜாலியாக இருப்போமா நம்மலாம். ஆமாம்மா. மங்கம்மா, ரூம் எல்லாம் செம்மையா இருக்குல்லம்மா? ஆமாம் புட்மல்லே, செம்மையாக இருக்கு. அங்கே ஹால் பாட்டியா, நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி புட்மல்லே. அங்கே டிவி கூட இருக்கு, நம்ம சாயங்காலம் உட்காந்து நாடகம் பார்க்கலாம். பாட்டி, இங்கே நீங்கள் பார்க்குற டிவியில எல்லாம் நாடகம் வராது. சரி விடுமா, என்ன பண்ணுறது? நாடகம் வரலன்னா அந்த ஸ்டைலிஷ் தமிழா இருக்காளே, அவளோட நாடகத்தை பார்த்து ரசிக்கலாம். ஆமாம், வேறு வழி இல்லையே. நாடகமும் வராது. இன்னும் நம்மளுக்கு மிஞ்சு போனதே அந்த தமிழா நாடகம் தான். அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆமாம், அவள் வேற ரொம்ப பீட்டிக்குவா, இங்கிலீஷ் தெரியும்னு. ஆமாம்மா, ஃப்ளைட்லேயே பார்த்தோம்ல, ஃப்ளைட்டில் உட்காந்துக்கிட்டு என்னென்ன பேசினா. நான் ஃப்ளைட்டில் 100 தடவை போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு ரொம்ப பீட்டிக்கிட்டு இருந்தாலே. இப்போ வேற ரூமுக்கெல்லாம் வந்திருக்கோம், நம்ம ஊரெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். அங்கே எவ்வளோ பீட்டிக்கு வேலோ தெரியாது. ஆமாம், இந்த ஊருக்கு வேற வந்திருக்கோம், இது வெளிநாடு வேற, எப்படி ட்ரெஸ் போடுவாளோ தெரில. ஆமாம், ஸ்டைலிஷ் கலவை எல்லாம் ரொம்ப ஸ்டைலாக ட்ரெஸ் போடும், பார்த்துக்கோ வேணா. அதனால தானே அவளுக்கு ஸ்டைலிஷ் தமிழில் சின்ன பேர் வந்துச்சு. இதுதானாம்மா பால்கனி? ஆமாம்மா, செம்மையாக இருக்கா? ஆமாம்மா, இங்கேருந்து பார்த்தா பீச் தெரியுது பாரு, எவ்வளோ ப்ளூ கலரில் இருக்கு. ஆஹா. ஆமாம்மா, இந்த வெயிலில் போய் ஒரு நீச்சலை போட்டால் செம்மையாக இருக்கும். ஆமாம், தண்ணியாக சூடாக தான் இருக்கும். நீங்கள் போய் நீச்சல் வர போடுவீங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே சன்ரைஸும் பார்க்கலாம், சன்செட்டும் பார்க்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குமா, நம்ம வேணால் பார்க்கலாம். ஓ அப்படியா? சரிம்மா, நம்ம சாயங்காலம் பார்க்கலாம் சன்செட்டு. காஃபி குடிச்சுக்கிட்டே பார்த்தா செம்மையாக இருக்கும் இன்னும். ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. சரி, சாயங்காலமாக அப்படி காஃபி செஞ்சுட்டு நம்ம சன்செட் பார்க்கலாம். இப்போ போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் வாங்க. போய் சாப்பிடணும் முதல்ல, ரொம்ப பசிக்குது. ஆமாம்மா, ரொம்ப பசிக்குது, வா போகலாம். புட்மல், எங்கள் பாத்தியாடி பாத்ரூமு எவ்வளோ நல்லா இருக்கு, நீட்டா. ஆமாடி, அப்போ ரூம் புக் பண்ணியிருக்கோம், 5 ஸ்டார் ஹோட்டல். செம்மையாக இல்லாமல் எப்படி இருக்கும்? நம்ம எப்பவுமே பப்ளிக் டாய்லெட்டில் போய் தானே பழக்கம். இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ நீட்டாக இருக்கு பாரு. நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கோம், நீட்டாக இருக்கும். பப்ளிக் டாய்லெட்னா ரூம்லையா இருக்கு? இல்லை
தான் குளிக்கிறது பாரு, உள்ள ஷவரெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நல்லா இருக்குல்ல? ஆமாம் ஆமாம், மேலே ஷவரு கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஷவரும் கொடுத்துருக்காங்க, அது கையிலே குளிக்கிறது போல. மங்கம்மா அது ஹேண்ட் ஷவர். ஓ அப்படியா, உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு பாரு புட்மல்லி. ஆமாம். ஆமாம், ராணி வாணி வந்து இங்கே ஜக்கூச்சின்னு ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க. என்னது ஜக்கூச்சியா? ஆமாம் ஆமாம், அது பாத் டப் மாதிரி தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, எனக்கு தெரியலையே, எங்கே இருக்கான்? அது வந்து எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் இந்த ஹோட்டலில் இருக்குன்னு தான் சொன்னான். அநேகமாக எங்கேயோ இங்கே தான் இருக்கும், மேலே இருக்கும் போல். ஆமாம், ஸ்விம்மிங் பூல் இருக்கா இங்கே? இருக்கும்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் இல்லாமல் இருக்குமா? ஆமாம் ஆமாம், இருக்கும் இருக்கும். இந்த பால்கனிலேருந்து பார்த்தாலே நம்மளுக்கு பீச் தெரிஞ்சதே, பேசாமல் அங்கேயே போய் நீச்சல் அடிச்சுட்டு வந்துடலாம். ஆமாம் ஆமாம், சரி ஃபஸ்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகலாம், ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாப்பிட்டு வரலாம், அப்புறம் வேணால் பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. ஆமாடி, ரொம்ப பசிக்குது புட்மல்லே. சரி சரி, நீ ஃபஸ்ட் ரிஃப்ரெஷ் ஆகு.